வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன். நம்ம ஹோட்டலுக்கு போனால் தந்தூரி சிக்கன் எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டில் பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த தந்தூரி சிக்கனை நம்ம வீட்டிலே பண்ண முடியும். இந்த தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 2 லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். தையோட சேர்த்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் தான் வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வாங்கினா பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிக்கனில் இப்போ நம்ம கட்டிங் போட்டு வச்சிடலாம். எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மசாலா உள்ள வரைக்குமே இறங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கட்டிங் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய கட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 50 ml தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ், 3/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா கூட பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. நீங்கள் நார்மல் மிளகா பொடி போட்டிங்க அப்படின்னா கலர் கம்மியாக இருக்கும். காஷ்மீரி சில்லி போட்டிங்க அப்படின்னா கலர் நல்லா வரும். ஸோ அதனால் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. கசூரி மேத்தியை ஒரு பேனில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கை வச்சு பொடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பொடியாயிடும். அந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில். நார்மலாக நம்ம குக்கிங் பண்ணுற ஆயில் தான், எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடணும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் தனியாக. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும். 6 மணி நேரம் கழித்து எடுத்து இதை ஃப்ரை பண்ணலாம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் இப்போ இதை நார்மல் பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த லெக் பீஸ் எடுத்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். மினிமம் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது ஆகும். 10-15 செகண்டுக்கு ஒரு டைம் இதை லைட்டாக அப்படி மூவ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆயிருக்கு. இனிமேல் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சிக்கனை கொஞ்சம் இப்படியே அமுத்தி பிடிங்க. அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் இல்லாட்டினா இது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ண இந்த சிக்கனை அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன கறி துண்டு எடுத்துருக்கோம், ஒரு சார்கோல் பீஸ். இதை ஸ்டவ்வில் வச்சு நல்ல ரெட் கலர் வர மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் தந்தூரி சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இப்போ நல்லா ரெட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த சிக்கனுக்கு மிடில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு, பிளாஸ்டிக் வச்சிடாதீங்க, ஒரு சில்வர் பாத்திரம் ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த சார்கோல் பீஸை வச்சுடுங்க. இப்போ அந்த சார்கோல் பீஸ் மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிங்கன்னா இது மாதிரி நிறையா புகை வர ஆரம்பிக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். சூப்பராக நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வா, பார்க்கவே செமையா இருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.